புகைப்படங்கள் அப்படின்ற ஒரு கவிதை. சம்பவத்தன்று அவள் வெண்ணிற ஆடை உடுத்திருந்தாள். உங்களோடு பேச சாவை விட சிறந்தது ஏது எனும் கேள்வி அப்பாவுக்கு அனுப்பிவிட்டு கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் அமைதியானாள் அவள். அவளின் அந்த அமைதி இனி உங்கள் பரம்பரையில் நீளும், காத்திருங்கள். அந்த அமைதியிலும் இடையராது பேசிக்கொண்டுதான் இருப்பாள். பதில்கள் இருக்கின்றனவா யாரிடமாவது? முடிந்தால் காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் ஒவ்வொரு விளக்கமும் தன் கொண்டையில் சூடிக்கொள்வாள் பேசாமல். அந்த பூக்கள் இனி எப்பொழுதும் அமைதியாக போவதில்லை அவளைப் போல. ஒரே ஒரு விண்ணப்பம், பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கும் கட்டிக்கொள்வதற்கும் முன்பு உங்கள் தொப்புள் கொடிகளை பீத்தெடுத்து விடுங்கள். உறவுகளே, இந்த கவிதை ரிதன்யாவுடைய தற்கொலை நேரத்தில், தற்கொலை நடந்த உடனே எழுதப்பட்ட கவிதை.